வெல்கம் பேக் டு A Gift from Heaven. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வடை பார்க்க போகிறோம். இது ஹை ப்ரோட்டீன் வடை. இதில் நம்ம கருப்பு உளுந்து சிறுபருப்பு ரெண்டுமே சேர்த்து எப்பவும் போல் நிறையா வெஜ்ஜீஸ் லோட் பண்ணி நம்ம வடை பண்ணியிருக்கோம். இந்த வடைக்கு என்னென்னலாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 1 கப் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கோம். 1 கப் சிறுபருப்பு ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வடைக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒன்று எடுத்திருக்கோம். ஒரு கேரட், நல்ல பெரிய கேரட் ஒன்று, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது போட்டோன்னா. கொத்தமல்லி, இஞ்சி ஒரு 1/2 இன்ச் துண்டு, நல்லா ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் துருவிக்கணும். நான் உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நறுக்கிருக்கோம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு உளுந்தும் சிறுபருப்பும் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அதில் இருக்க ஈரப்பதத்தோடையே ஒரு 4-5 டைம்ஸ் டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முழுசாக அரையணுன்னெலாம் தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், தண்ணி ஊற்றக்கூடாது. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சாட் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த சாட் மசாலா பவுடர் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வடையில் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டி பால் ஆக்கி லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா நம்மளோட ஹை ப்ரோட்டீன் வடை சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வடையை வந்து எடுத்துருங்க. ஸோ ஒரு பேட்சும் அதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடையில் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுவும் நம்ம போட்டிருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே அப்படியே செம்ம சாஃப்டாக நல்லா அழகாக வெந்திருக்கும்.
நாங்கள் இது கொத்தமல்லி சட்னி கூட சர்வ் பண்ணோம். ஸோ இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரியான காம்போ, செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் உளுந்து செம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ். அது கூட நம்ம சிறுபருப்பும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கருப்பு உளுந்து தோலோடு போட்டிருக்கோம் அப்படின்னா சொல்லவே வேணாம், எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இதே மாதிரி டெய்லி நம்ம நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ எல்லாமே புது புது ரெசிபீஸாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.